Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன மேடம் எந்த வீடியோ எடுத்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே சொல்றீங்க அப்படின எல்லாம் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. ரிலாக்ஸா படிங்க. எல்லா விஷயமே நமக்கு முக்கியம் தான். எல்லா விஷயமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். சரிங்களா? இந்த டாபிக் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இல்ல டிஜிட்டல் சிஸ்டம் இல்லனா டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிசைன். சோ இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் டாபிக்கா இருந்தாலும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படினா ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்ல கேட் எக்ஸாம் இல்ல எம்சிக்யூ டெஸ்ட் அந்த மாதிரி எழுதுறீங்க அப்படினா அந்த பிளேஸ்லயும் இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படினா என்ன பேஸ் வரும் கொடுத்திருக்கிற நம்பருக்கு அப்படிங்கறத தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். If 1 2 3 5 base x is equal to 3033 base y wherein x and y indicate the bases of the corresponding numbers. இதல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். சோ என்ன கொடுத்திருக்காங்க 1 2 3 5 ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ நான் இந்த நம்பர் எடுத்துட்டு ஒவ்வொரு சப்டிவிஷனா எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்பர்ல இது நல்லா தெரியும் உங்களுக்கு, இது LSB, இது வந்து MSB. எப்பவுமே LSB ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பவர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா x ஓட வேல்யூ இங்க வந்து 7 பவர் 0 7 பவர் 1 7 பவர் 2 7 பவர் 3 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்போ நான் என்ன பண்றேன் 5 into 7 power 0. அதே மாதிரி 3 into 7 power 1. Next வந்து பார்த்தீங்கன்னா 2 into 7 power 2. அடுத்து லாஸ்டா என்ன இருக்கு பாருங்க 1 ன்னு இருக்கு. சரிங்களா? சோ அப்போ 1 into 7 power 3. இதை நீங்க வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. சோ எனிதிங் பவர் 0 வந்து 1. சோ அப்போ இங்க நமக்கு வந்து 5 வரும். சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 3s are 21. 7 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ 7 ஸ்கொயர் நமக்கு வந்து என்ன வரும் 49 வரும். இந்த 49 எதால மல்டிப்ளை பண்றீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. சோ அப்ப என்ன வருது 98 ன்னு வருது. சோ அப்ப இங்க 98 ன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்து 7 பவர் 3. சப்போஸ் 7 பவர் 3 எவ்வளவு வருது பாருங்க 343. சோ அப்ப 343 into 1 வந்து அதே வேல்யூ தான் 343. இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ 343 ஓட 98 plus 21 plus 5 போட்டா நமக்கு என்ன வருது பாருங்க 467 ன்னு வருது. ஓகே 467 ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இது ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கோங்க. சோ இங்க என்ன இருக்கு 3033 ன்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு வந்து இங்க என்ன பவர் கொடுத்திருக்காங்க, என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க 5 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 5 பவர் 0 5 power 1 5 power 2 5 power 3 ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப நான் இத என்ன பண்றேன் 3 into 5 power 0. அதே மாதிரி இந்த 3 into 5 power 1. இது 0 into 5 power 2. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு 3 ன்னு இருக்குங்களா? சோ அப்ப 3 into 5 power 3. சோ இங்க வந்து என்ன வரும் 3 வரும். சோ இங்க 15 ன்னு வரும். சோ இது என்ன ஆகும் 0 ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணனும் 5 பவர் 3 என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. 5 பவர் 3 வந்து 125 125 into 3 வந்து 375. ஓகேங்களா? சோ இங்க நீங்க வந்து 375. அப்ப இந்த 375 ஓட நம்ம 18 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? plus 15 plus 3 அதுதான் 18 ன்னு நான் சொன்னேன். இங்க என்ன வருது பாருங்க 393 ன்னு வருது. சோ அப்ப இந்த டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா 393 வருது. இப்ப பாருங்க சோ x ஓட வேல்யூ நீங்க 7 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டோட்டல் எவ்வளவு வருது 467 ன்னு வருது. y ஓட வேல்யூ 5 ன்னு எடுக்கறப்ப 393 ன்னு வருது. இது ரெண்டுமே ஈக்குவல் இல்ல. சோ அப்ப ஆப்ஷன் A வந்து கரெக்ட் இல்ல. சரிங்களா? சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணனும் ஆப்ஷன் B க்கு போணும். ஆப்ஷன் B என்ன இருக்கு பாருங்க 8 இருக்கு 6 இருக்கு. சோ அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படினா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 5 கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால வேற ஒண்ணுமே இல்ல. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும் 8 பவர் 0 இங்க 8 பவர் 1 இங்க 8 பவர் 2 இங்க 8 பவர் 3. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இத மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 5 into 8 பவர் 0.
ஸோ 3 into 8 power 1. அடுத்தது 2 into 8 power 2. அதே மாதிரி இங்கே 1. ஸோ 1 into 8 power 3. கரெக்டுங்களா? ஸோ இங்கே என்ன வரும்? நமக்கு anything power 0 1 ஆயிரும். ஸோ அப்போ 5 மட்டும் வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8 3s are. ஸோ 8 3s are 24. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து 24 எடுத்துக்கோங்க. அடுத்தது 8 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 8 ஸ்கொயர் பண்ணிக்கோன்னா உங்களுக்கு வந்து 64 வரும். ஸோ 64 into 2. ஸோ 64 into 2 128. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 128 போட்டுக்கோங்க. அதே மாதிரி 8 power 3. ஸோ அப்போ 8 power 3 என்னன்னு பார்த்துக்கோங்க. 8 power 3 வந்து 512. ஸோ அப்போ இங்கே 512. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 512ஓட 128 ப்ளஸ் 24 ப்ளஸ் 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 669ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஆன்சர் 669ன்னு எழுதிடணும். ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன நம்பர் இருக்குது? 3033. இப்போ இதை பேஸ் நான் என்ன எடுக்கணும்? 6ன்னு எடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 6 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன வரும்? 6 power 0, 6 power 1, 6 power 2, 6 power 3ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே வந்து 3 into 6 power 0. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 into 6 power 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0. கரெக்டா? 0 into anything 0 தான். ஸோ 0 into 6 power 2. அடுத்து இங்கே என்ன இருக்குது? நமக்கு 3ன்னு இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ 3 into 6 power 3. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ anything power 0 இங்கே 1 ஆயிரும். ஸோ 1 into 3 3ன்னு வந்துடும். இங்கே வந்து 18 வரும். அடுத்து வந்து 6 ஸ்கொயர். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க? 0வால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் வரும். ஸோ இங்கே 0ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் என்ன இருக்குது? 6 power 3ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 6 power 3 என்ன வேல்யூ? 216. அதை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள்? 648ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே எனக்கு வேல்யூ 648. ஸோ இது கூட நான் என்ன பண்ணணும்? 18ஐயும் 3யும் ஆட் பண்ணணும். ப்ளஸ் 18 ப்ளஸ் 3. ஸோ அப்போ இங்கே என்ன வருது பாருங்கள்? 669ன்னு வருது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்கே 669ன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 8 எடுக்கிறப்போ 669 வருது. ஒய்யோட வேல்யூ 6ன்னு எடுக்கிறப்போ 669 வருது. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எக்ஸாம்ஸ்லையும் செக் பண்ணணும். ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து எந்த வேல்யூக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். பட் நான் இங்கே வந்து வீடியோங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன். நீங்கள் இவ்வளோ அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக பண்ண வேண்டாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.